ஹலோ கைஸ், வணக்கம்பா. ரீசெண்டா எங்க பார்த்தாலும் கிணத்த காணுங்கிற மாதிரி கேப் கட்ட காணுங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா கம்ப்ளைண்ட் கைஸ். அதெல்லாம் பார்த்துட்டு நேற்றுக்கு தூங்க போனா இப்படி பண்ணா எப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. தெரியும் இப்படி தூங்க போகும்போது தான் ஐடியாவா வரும்னு தெரியும். கேப்கட் செயலியின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அதன் பயனாளர்கள் இன்று மிகுந்த மனவருத்தத்தில் காணப்படுகின்றனர். Ready for this. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. கேட்டமா வேண்டாடா சாமி. ஃபுல்லா போட்டா காப்பிரைட் கிளைம் கொடுத்து விட்டுருவாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பயப்படதான் செய்யணும். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? அந்த ரீல பார்த்தா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இனிமே உங்க இமேஜினேஷன்லாம் ஈஸியா விஷுவலா மாத்தலாம். என்ன ஐடியா வந்தாலும் எடிட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தானே இந்த வீடியோ. நான் இந்த 1 minute AI ஷார்ட் ஃபில்மை எப்படி பண்ணேன், அதை கிரியேட் பண்றதுக்கு எப்படிலாம் ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னு எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். சோ வாங்க மெதுவா வீடியோல போலாம். வாங்க சார், வாங்க சார். இந்த வீடியோ முழுக்க இமேஜினேஷன் தாங்கிறனால 90% AI விஷுவல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரா மைண்ட் மேப்லாம் போட்டு மைண்டுக்குள்ள இப்படிதான் ஒரு அவுட் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி பண்ண நல்லா இருக்குமே அப்படி பண்ண நல்லா இருக்குமேன்னு நிறைய ஐடியாஸ்லாம் வந்து டைம் கிரெடிட்ஸ்லாம் காணாம போயிடும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ராப்பரா வச்சிருந்துமே எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. என்னன்னு லாஸ்டா சொல்றேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் ரைட் பண்ண ஸ்கிரிப்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சும்மா எனக்கு மட்டும் தான் புரியுற மாதிரி இருக்கும், இருந்தாலும் ஓகே. ஸோ ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க. காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு பிரீமியர் ப்ரோ ஓபன் பண்ணிட்டு பிள்ளையார் சொல்லியே போட்டேன். அப்பனே விநாயகா, எந்த வில்லங்கமும் எதுக்கு வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்து. இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கிற இந்த டைம் லைன் தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்படி மாற போகுது. ஃபர்ஸ்ட் தேவையான ஆடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணேன். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்றதுக்கு வசதியா இருக்கும்ட்டு. நீங்களுமே இப்போ ஒரு கான்செப்ட்ல வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆடியோலாம் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவையில்லாம ஒர்க் டைம்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிறது கம்மியாகும். இதான் ஐடியாவா? நானே ஏதாச்சும் புதுசா எடிட் பண்ணும்போது இது பண்ண முடியுமா ஒர்க் ஆகுமான்னு கன்ஃபியூஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படியே ஆடியோ ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்துச்சுன்னா ஓகே சூப்பர்னு பசங்க மூவில வர்ற மாதிரி என்ன நானே கமாண்ட் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுக்கப்புறம் நம்ம விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம கூகுள் ஃப்ளோ வெப்சைட் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா அதுதான் ஃப்ரீயாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஜியோ சிம் வச்சு நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ, ஜியோ சிம் என்ன வச்சிருந்தீங்கனாலும் மை ஜியோ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஜியோ சிம் இல்லைனா கூட ஜியோ சிம் யாராவது வச்சிருப்பாங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும், அதை போட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ண உடனே மேல வந்துட்டு கூகுள் ஃப்ளோ ஜெமினி ப்ரோ கிளைம் நவ் அப்படின்ட்டு இருக்கும், மேலே வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஜிமெயில் வேணுமோ கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா உடனே ஆக்டிவேட் பிளான்னு காமிக்கும். ஆக்டிவேட் ஆயிடும். 18 monthsக்கு ஃப்ரீ ப்ரோ. கூட வந்துட்டு 5 TB ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க, டிரைவ் ஸ்டோரேஜ். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. ஆனா என்ன பிரச்சனைனா எனக்கு அவ்வளோவா ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் தெரியாது. பில்டிங்கை சுத்தி கிரௌடு வேணும்னு கேட்டா பில்டிங் ஃப்ரண்ட்ல சுத்தி கிரௌடு நிக்கிற மாதிரி போட்டோ வரும். கடைக்கு உள்ள டிவி இருக்கணும்னு கேட்டா டிவி வந்து வெளியே இருக்கும். ஸோ இந்த ஏஐலாம் வர சரியே இல்லைன்ட்டு நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதுதான். இப்படி பல போராட்டத்துக்கு அப்புறமா கேப்கட்டுக்கு மாலை போடுறது, சிஎம் சிக்னேச்சர் போடுறதுங்கிற மாதிரி போட்டோலாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டேன். ஆனா இனிமே தான் நமக்கு ஒரு பெரிய டாஸ்கே இருக்கு. சொல்றதுக்கு முன்னாடியே மயக்கம் வருதுடா. ஜென்ரேட் பண்ண போட்டோஸ்லாம் வீடியோவா மாத்தணும். அதுக்கும் நம்ம இந்த கூகுள் ஃப்ளோ வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த வாட்டி தெளிவான ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டேங்க. இதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் இந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். அதுக்கிட்ட சும்மா பேச்சை போட்டு இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ வேணும், அதுக்கு ஒரு நல்ல ப்ராம்ப்டா கொடுன்னு கேட்பேன். அதுவும் செமையா ஒரு பேராகிராஃப் கொடுக்கும். ரொம்ப நன்றி. அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு கூகுள் ஃப்ளோ வெப்சைட்டுக்கு போவேன். கூகுள் ஃப்ளோ வெப்சைட்ல ஜென்ரேட் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணிட்டு வீடியோ ஜென்ரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான், செமையா வீடியோலாம் ஜென்ரேட் ஆயிடும். ஜென்ரேட் பண்ண வீடியோஸ்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச மசாலா கூட மிக்ஸ் பண்ணணும். போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். சரி, ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்ச ஆடியோக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும். என்னதான் இது ஏஐ வீடியோவா இருந்தாலும் கொஞ்சம் ஓன் அப் பண்ணலான்ட்டு எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு கைஸ். ஸ்கிரிப்ட்லாம் வச்சு ப்ராப்பரா எடிட் பண்ணாலும் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணா எப்படி இருக்கும்ட்டு ஒரு ஐடியா வரும். அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கரெக்டா பேசிரோடா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வீடியோவாகவே இருக்க வேணான்னு ஓனா ஒரு ஷார்ட்டை கிரியேட் பண்ண போறேன். அந்த ஷார்ட்டை கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் செட்டப்லாம் வேற பண்ணணும் கைஸ். காலையிலே ஒரு தூக்கத்தை போட்டு செமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு நம்ம வீடியோக்காக ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்க போகிறேன். எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பேர் தான் மேஜிக் காம்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரைபாட் அங்கே இருக்குது, எல்லாத்தையும் வச்சு இப்போ ஒரு ஷார்ட் ஒன்று மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க மெதுவாக.
இது என்னுடைய வீட்டில் உள் ரூம். ஸோ இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி தான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். இனிமே நம்ம வீடியோவை யாரும் ஏயில பண்ண வீடியோ தானேன்னு சொல்ல முடியாது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னங்க இப்படி இருக்கோம்? உனக்கு யாரா இப்படி மாத்துனது? டேய் இங்க சொல்றா டேய். யாரா உன்னை இப்படி மாத்துனா? ஸோ எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் இப்போ எடுத்துட்டு வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டுட்டு இறுதிக்கட்ட வேலைகள்லாம் பண்ணி வீடியோ முடிக்க வேண்டியதுதான். கைஸ் இப்போ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் எடிட்டிங்க்கு வந்திருக்கோம். காலையில் 6 மணிக்கு வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிச்சு நைட்டு 9:40க்கு தான் வீடியோவை எடிட் பண்ணி முடித்தேன். கிட்டத்தட்ட 16 hours ஆயிருக்கு. மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். இவ்வளோ நேரம் இருந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணியான்லாம் நினைக்காதீங்க. காலையிலேயே ஆரம்பிச்சிருந்தாலும் நடுவில் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பேன், ஏதாச்சும் யோசிப்பேன், கொஞ்ச நேரம் டே டைம்ல இருந்து தூங்குவேன். ஏன்னா எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா முடிக்கணுமேனு எதாச்சும் பண்ணி முடிச்சிருவேன். பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. கஸ்டமர் ஃப்ரீயா விட மாட்டேங்கிறீங்க, கேப் விட மாட்டேங்க. அதுக்காகவே நான் என் வீடியோஸ்க்கு டெட்லைன்ஸ்லாம் வைக்கவே மாட்டேன். செமையா ஃபீல் ஆகும்போது தான் எடிட் பண்ணுவேன், இல்லைன்னா சும்மா இருப்பேன். திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. விளக்கவை கொண்டாடாம என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா 10 நிமிஷத்துல நடக்கத வல்ல மானே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் தெரிஞ்சுக்க. அண்ட் நான் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப டைமிங்லாம் பார்க்க மாட்டேன். 10 மணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். ரொம்ப டென்ஷனா இருக்கானே மகனே, மனச திடமா வச்சுக்க. போஸ்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்தா செமையா ரெஸ்பான்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. அண்ட் நம்ம பண்ண ஒர்க்குக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ஃப்ளைங் மோடுக்குலாம் போயிட்டு வருவேன். என்னதான் இப்போ நான் பண்ணது ஒரு சின்ன கண்டென்ட்டா இருந்தாலும் இப்போ ஏஐ வச்சு ஒரு மூவியே பண்ணலாங்கிற அளவுக்கு நமக்கு ஆக்சஸ் வந்துருச்சு. எல்லாம் டெக்னாலஜி எங்கெல்லாம் இன்னும் போக போகுதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இந்த மாதிரி தான் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஏஐ ஷார்ட் ஃபில்மை கிரியேட் பண்ணேன். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு. இந்த மாதிரி தான் இங்கேருந்து டெய்லி ஏதாச்சும் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருப்பேன். இனிமேல் இன்னமும் நிறைய கண்டென்ட்ஸ் கோலாராவும் கிரியேட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோன்னு எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளெல்லாம் எண்ணி கொடுங்க. நம்ம அடுத்து இதை விட செமையா யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ண டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது தான் லேப்டாப்பே நம்ம காதுக்குள்ள வந்து தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் கேட்கும் கைஸ். அப்படியா? இப்போ தாங்க கைஸ் நிம்மதியா இருக்கு. ஸோ இப்போ போய் நான் தூங்க போறேன், சாப்பிட்டுட்டு தூங்க போறேன். பாய். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவேன். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.